வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல மஷ்ரூம் மசால் தோசை பண்ண போறோம். இந்த மஷ்ரூம் மசால் மட்டன் டேஸ்ட்லயே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணாதான் நம்ம மஷ்ரூம் கறியை தொக்கு பதத்துக்கு பண்ண முடியும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலையும் சேர்த்து 1-2 க்ரஷ் பண்ற மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் க்ரஷ் பண்ண அந்த ஸ்பைசஸை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் நல்லா சாப் பண்ண ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு நல்ல பொடியா சாப் பண்ண 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல வதக்கினாலே அதனுடைய பச்சை வாசனை போயிடும். இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. தொக்கு பதத்துக்கு நம்ம பண்றதுனால எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். தக்காளியை 2 நிமிஷம் வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா தூள் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா பொடியா கட் பண்ண காளானை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலால பரட்டி விட்டுருங்க. அடுத்து இதுல ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. மஷ்ரூம் வேகும் போதும் மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வெளியில வரும், அதனால 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த மஷ்ரூம் மசாலாவோட சேர்ந்து தொக்கு பதத்துக்கு வரட்டும். அதுக்கு 7 இருந்து 8 நிமிஷம் ஆகும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 8 நிமிஷம் ஆச்சு. மஷ்ரூம் மசாலாவோட சேர்ந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கமகமன் வாசனையா மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசையை ஊற்றிடலாம். தோசைக்குள்ள போட்டு சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெயை விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக தான் இந்த தோசை ஊற்றணும். தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண தொக்கை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 1 நிமிஷமா தோசை வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ண தொக்கை கொஞ்சமாக எடுத்து தோசை மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த தொக்கு மேலே கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் ஒரே 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். 1 நிமிஷமாச்சு. நல்லா சூப்பரா டேஸ்டா மஷ்ரூம் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. பிளைனா தோசை பண்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் மசால் தோசை பண்ண போறோம். இந்த தோசை சைட் டிஷ் இல்லாமையே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல காலிஃப்ளவர் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல் உப்பும் சேர்க்கிறேன். அடுத்து இதுல காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. மூடி போட்டு இது 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்.
5 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஒவ்வொரு பூவையும் எடுத்துட்டு கொஞ்சம் தடிமனான பார்ட் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க, அல்லது மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு விட்டு விட்டு அரைச்சாலும் நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கிடைக்கும். அல்லது சாப்பரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் காலிஃப்ளவர் பீசஸை நான் சாப்பரில் சேர்த்துருக்கேன். இதை இந்த சாப்பரில் போட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா மசாலா ரெடி பண்ணி தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். காலிஃப்ளவர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நம்ம சாப் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் வெந்துட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு பெரிய உருளைக்கிழங்க குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இதை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டாக வேக வச்சு மசிச்சு சேர்த்தோம்னா காலிஃப்ளவர் மசாலாவோடு சேர்ந்து நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தோசைக்கு காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை மெல்லிசா விட்டாதான் நல்லா இருக்கும். அதனால மெல்லிசா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் விடுறதுனாலும் விட்டுக்கங்க. நான் வந்து எண்ணெய் தான் விடுறேன். மூடி வச்சிருங்க. தோசை வெந்து மேலே கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். இந்த மாதிரி தோசை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தோசை மேலே லைட்டாக இட்லி பொடி தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ தோசையை இந்த சைடு ஒரு மடிப்பும் இந்த சைடு ஒரு மடிப்பும் மடிச்சுட்டு இந்த சைடு ஒரு மடிப்பு மடித்தோம்னா நல்ல ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. இதை ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா சூப்பராக டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. பிளைனாக தோசை செஞ்சு சட்னி சாம்பார் விட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம்.
ரொம்ப சுவையான மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு கழுவிட்டு 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 4 விசில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் இந்த மாதிரி நல்லா மசிக்க முடியும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்த பருப்பெல்லாம் லைட்டாக கலர் மாதிரி வரணும். அப்போ தான் இந்த மசாலா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கங்க. அது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட். இது எல்லாத்தையுமே நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. அது கூட 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த உருளைக்கிழங்கை மறுபடியும் நல்லா ஒன்று போல் இந்த மசிச்சு விட்டுக்கங்க. கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. மசால் தோசைக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது கூட கடைசியாக கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தோசை மாவும் மசாலாவும் ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்ல ஒரு காட்டன் துணியோ அல்லது டிஷ்யூ பேப்பரையோ வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. தோசையை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுனதுக்கப்புறமா மேலே நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் நெய் வேணாலும் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த தோசையை நம்ம பிரட்டி போட மாட்டோம், அப்படியே தான் எடுப்போம். இப்போது ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வச்சிடலாம். அப்படியே எடுத்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.